அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. இங்கிருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், யோபுவுக்கு மோசமான ஒரு நிலைமை இருந்தது. அதை அவன் மேற்கொண்டான். அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு உதவவில்லை. அவன் மீது குற்றம் சொன்னார்கள். அவன் செய்த தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அது சரியானதல்ல. 10வது வசனம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவன் நண்பர்களுக்காக ஜெபித்தான். நான் உங்களிடம் நேர்மையாக ஒன்றை சொல்கிறேன். ஒரு நாள் முழுவதும் ஒரு நற்செய்தியை மகிழ்ச்சியோடு என்னால் சொல்ல முடியும். அதை கேட்டுவிட்டு இங்கிருந்து நீங்கள் செல்வீர்கள். ஆனால் பிறர் மீது நீங்கள் வெறுப்போடு இருந்தால் அது கிரியை செய்யாது. தேவனின் சத்தியம் நிபந்தனையுடன் வருகிறது. நாம் அன்போடு இருக்காவிட்டால் விசுவாசம் கிரியை செய்யாது. கலாத்தியர் 5 சொல்கிறது, விசுவாசம் கிரியை செய்து வலுப்பெறும். அன்பில் அது நீடித்து இருக்கும். அன்பு வழங்கும், அன்பு மன்னிக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் கோபமாக உள்ளார்கள். உங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட வீணடிக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஆனால் பிறர் மீது கோபமாக இருப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். அதனால் ஏற்படும் குழப்பத்தை பற்றி கவலை வேண்டாம். ஆமென். அவங்க என்ன சரியா நடத்தல, சரி, வேற எதை அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு அவர்கள் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றா, அல்லது தேவன் அதை ஈடுகட்ட வேண்டும் என்றா? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்வில் உங்களை புண்படுத்துபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது தேவனிடம் அதை விட்டுவிட நினைக்கிறீர்களா? முதலில் அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் அவற்றை சரி செய்வார். தேவன் சொல்கிறார், நான் திரும்ப கொடுப்பேன், நானே அதை ஈடுகட்டுவேன் என்று. புண்படுத்த விரும்புபவர்கள் தான் பிறரை புண்படுத்துவார்கள். அவர்கள் வாழ்வில் இருக்கும் ஏதோ ஒரு வேதனையின் காரணமாகவோ போதிய அறிவு இல்லாததாலோ அவர்கள் அப்படி ஒரு காரியம் செய்கிறார்கள். தேவனுடன் ஏற்கனவே பிரச்சனையில் உள்ளவர்களை நீங்கள் வெறுப்பதால் என்ன பலன் வரப்போகின்றது? நாம் தேவனின் பிள்ளைகள் என்பதால் அவர் சொல்வார், உங்கள் எதிரிகளுக்காகவும் அந்த வழியில் செயல்படுபவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று. அவர்களை பரலோகத்தில் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது அக்கறை காட்டுங்கள். அவர்களை வெறுப்பதன் மூலம் அவர்களை அழிக்க பிசாசுக்கு உதவாதீர்கள். நம்பிக்கை மட்டுமே மாற்றம் தரும். யாராவது மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் நண்பர் ஒருவரோடு உணவு உண்ணும்போது சார்லி மாறமாட்டான் நினைக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். அது என்னுடைய சிறந்த தாய் பார்வை. ஒரு தாய் உங்களை பார்க்கும் பார்வை உங்களுக்கு தெரியும். அந்த பார்வை அனைவருக்கும் தெரிந்த பார்வை. என்ற அந்த பார்வையைத்தான் நான் பார்க்கிறேன். பிறர் மீது கோபப்படாதீர்கள். தேவன் உங்களுக்காக இரட்டை ஆசீர்வாதம் வைத்துள்ளார். அதை நீங்கள் அடைய விரும்புகிறேன். ஆமென். நம்பிக்கை நம் வாழ்வில் மாற்றம் தரும். விரைவாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பினால் எந்த மாற்றம் வராது. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நான் நினைத்ததை செய்கிறேன். கவலையும் அச்சமும் எந்த காலத்திலும் எனக்கு எந்த மாற்றத்தையும் தராது. போராட்டமும் ஏமாற்றமும் எந்த மாற்றத்தையும் வழங்காது. தேவனை சம்பந்தப்படுத்தாமல் நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் மாற்றத்தை வழங்காது. அது வேலை செய்யாது. பணிவு மட்டுமே உதவியை வழங்கும். நேற்று அதை பற்றி தான் பேசணும். பிரகாசமான சிந்தனைகள். அது எனக்கும் உண்டு. சாரா, எனக்கு குழந்தைகள் இல்லை. எனவே என் பணியாளை என் கணவரிடம் ஒப்படைப்பேன்.
அவர்களுக்கு குழந்தை பிறக்கும், அதுவே பிறகு என் குழந்தையாகும். நீங்க அப்படியே ஒரு நிலைமையில இருந்தா அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வீங்களா? அவள் காத்திருந்து களைத்து போனாள். ஒரு நல்ல யோசனை தோன்றியது. ஓ, சில காலத்துக்கு பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதன் பெயர் இஸ்மவேல். அதன் அர்த்தம் போர் என்பதாகும். ஒரு வழியாக அவள் அந்த குழந்தையை பெற்றாள். நீங்கள் அப்படி ஒரு குழந்தையை பெற விரும்புகிறீர்களா? அது சரி என்றால் அதற்கு அநேக டைப்பர்களை மாற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் நான் சொல்வதை கவனமாக கேட்கிறீர்கள். அது நல்லது. அப்படி கடந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ரசிப்பது எனக்கு தெரிகிறது. இப்போது உங்களுக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் வெறுத்தால் உங்களுக்கு மாற்றம் வராது. என் வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், எனக்கு வேறு விதமா வாழணும். இருக்கின்ற வாழ்வை அரவணையுங்கள். அதன் மூலம் நல்லது நடக்கும். கவனியுங்கள். என்ன எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி நீங்கள் நினைத்தால் இப்படியே தான் இருப்பீர்கள். மற்றவர்கள் மாறிவிடுவார்கள். நீங்கள் நானாக முடியாது, நான் நீங்களாக முடியாது. உங்களில் பலருக்கு உங்களை பிடிக்கவில்லை, அதனால் நான் நானாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறீர்கள். நீங்கள் நீங்களேதான். ஆனால் உங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை. அது ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு துக்கத்தோடு வாழ்கிறீர்கள். அது தேவையில்லை. நீங்கள் எங்கு சென்றாலும் அது உங்கள் உருவம்தான். உங்களை விட்டு, உங்கள் உருவத்தை விட்டு ஒரு நிமிடம் கூட உங்களால் விலக முடியாது. பாத்ரூம் சென்றாலும் உங்களோடு தான் செல்கிறீர்கள், உங்களோடு தான் உறங்குகிறீர்கள், உங்களோடு தான் உண்கிறீர்கள், உங்களோடு தான் காரில் செல்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை. உங்களை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. ஆமென். நேரத்தை வீணடிக்காதீர்கள். நீங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் சென்றாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. எப்போதும் சுயநலம், சுயசார்போடு இருப்பீர்கள். பிறருக்காக எதையும் செய்ய மாட்டீர்கள். அதுவே உங்கள் உண்மையான மகிழ்ச்சி. எனவே பெருந்தன்மையோடு இருப்பது பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் ஒரு சில நிமிடங்கள் பேசப் போகிறேன். அதை பின்பற்றினால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை கிடைக்கும். எனவே பிறருக்கு உதவுங்கள். தேவனின் ராஜ்யத்தில் அது ஒரு விதியாகும். என்னிடம் சில விதைகள் உள்ளன. அவை ஒட்டுமொத்தமாக உள்ளன. அதை விதைத்தால் தக்காளிகளை பெறலாம். அவை அருமையானவை. அதை நாம் பெறுவதற்கு ஒரு சிறந்த வழி உள்ளது. இப்போது ஒரு சில விதைகளை நான் விதைக்கப் போகிறேன். ஆமென். இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு ஒரு கதையை நான் பகிர உள்ளேன். இப்போது உள்ள நம் சமுதாயத்தில் விசுவாசிகளிடம் கொடுக்கும் குணம் குறைந்து வருகிறது. அதுவே உண்மையான விஷயம். அதற்காக சிலருக்கு தேவைப்படும் உதவியை மற்றவரிடமிருந்து நம்மால் கேட்டு பெறுவதற்கு நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் பெருந்தன்மையோடு இருப்பதன் முக்கியத்துவத்தை அநேகம் பேர் உணர்வதில்லை. அதை பற்றி கடந்த காலத்தில் நான் போதித்ததைப் போல இப்போது நான் கடுமையாக போதிக்க மாட்டேன். அதுதான் உண்மை. ஆகவே நான் நினைப்பது என்னவென்றால், அந்த விஷயத்தில் தேவன் என்னை வழி நடத்துகிறார். எனவே கொடுப்பதை பற்றி கூடுதலாக போதிக்கப் போகிறேன். சிலர் கொடுப்பதை பற்றி போதிப்பதில்லை, ஏனென்றால் அது பலருக்கு பிடிக்காது. ஏன்னா சில போதகர்கள் உங்களிடம் உள்ள பணத்தை பெற முயற்சிப்பார்கள். எனக்கு ஓய்வு தேவை. எனக்கு 71 வயதாகிறது, 71.5. இதற்கு மேலும் என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது. உங்கள் பணத்தை பெற இதை நான் செய்யவில்லை. எனக்கு வீடு உள்ளது, கார் உள்ளது, 11 பேரப்பிள்ளைகள் உள்ளார்கள். என்னிடம் ஒரு ராக்கிங் சேர் உள்ளது, அதில் என் குழந்தைகளை தாளாட்டுவேன். எனக்கு இந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிறரின் பணம் எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் உலகில் உள்ள மக்களுக்கு உதவிடவே நாங்கள் வேலை செய்கின்றோம். நான் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? நல்ல வேளையாக நான் அவர் இல்லை. சில மருத்துவர்கள் உள்ளார்கள், அவர்கள் போலி மருத்துவர்கள். எனவே உண்மையானவர்களை நாம் முதலில் அடையாளம் காண்போம்.
நாம் கொடுப்பதை பற்றி இப்போதைக்கு அச்சப்பட்டால் பிசாசு அதை விரும்புவான். ஏனென்றால் உள்ளபடியே அது நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். நீங்கள் கொடுப்பது திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல அளவில் நாம் கேட்காமலேயே நாம் விரும்பும்படி அது கொடுக்கப்படும். உங்களிடம் வழங்கப்படும் எல்லாவற்றையும் உங்கள் சேமிப்பு கிடங்கில் வையுங்கள். ஒருவேளை அது இறைச்சியாகவும் இருக்கலாம். நாம் பரலோகத்தின் கதவுகளை திறக்காதவரை எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. அதை நாம் கேட்டு பெறவும் முடியாது. ஆமென். தேவனுக்கு நம் பணம் தேவையில்லை, ஆனால் நாம் வழங்குவோம், அவசியம் வழங்குவோம். ஒரு சிறிய அளவில் பணம் கொடுப்பது நமக்கு கடினமானது இல்லையே. 1 ராஜாக்கள் 17 ஒரு கதை உள்ளது. அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை படிப்பதற்கு அதிக நேரம் ஆகாது. எலியா ஒரு மகத்தான தீர்க்கதரிசி. அவன் வசித்த பகுதியில் கடும் வறட்சி இருந்தது. ஒரு ஆற்றங்கரை அருகில் அவன் வசித்தான். கர்த்தர் இப்போது இயற்கையை மீறி அவனுக்கு உதவினார். அங்கிருந்த ஆற்றில் தண்ணீரை வரவழைத்தார். காகங்கள் அவனுக்கு உணவளித்தன. பைபிள் சொல்வதை நான் நேசிக்கிறேன். அந்த 6 வற்றி போயிற்று. 6 வற்றி போனதால் அங்கிருந்து சென்றுவிடு என்று தேவன் அவனிடம் சொன்னார். தேவன் அவனிடம் சொன்னது இதுதான்: நீ எழுந்து சாகிபாத்து ஊருக்கு போய் தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அவன் அங்கு சென்ற அந்த விதவையை கண்டான். அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், அவள் ஏழை, மனமுடைந்து தற்கொலை செய்யும்படியாக அவள் இருந்தாள். அவசரப்பட்டதீங்க, நான் அதிகப்படுத்தி சொல்லல. அதனால் தேவன் அவனை அங்கு அனுப்பினார். அவனை ஒரு பறவை போல் தேவன் அங்கு அனுப்பினார். அந்த பகுதிக்கு ஒரு மகத்தான தீர்க்கதரிசியை ஏன் அவர் அனுப்ப வேண்டும்? அந்த ஒரு நிலைமையில் தனக்கு உண்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று அவளிடம் அவன் ஏக்கத்தோடு கேட்டான். உடனே அவள் சொன்னாள், என்னிடம் சிறிதளவே, மிக மிக சிறிதளவே உணவு உள்ளது, சிறிதளவு எண்ணெயும் உள்ளது. அதில் அப்பத்தை வேக வைக்கலாம். அதை நானும் எனது மகனும் உண்ணுவோம். அதன் பிறகு நாங்கள் இறக்க வேண்டியதுதான். அவள் தற்கொலை செய்ய போவதாக சொன்னது இதற்குத்தான். அவள் இறக்க நினைத்தாள், வாழ நினைக்கவில்லை. எலியா சொன்னான், நீ சொன்னபடி அதை வேகவை, அதில் எனக்கு சிறிதளவு கொடுத்தால் மட்டும் போதும். இன்றைய ஊடகங்களில் அது எப்படி பிரதிபலிக்கும் தெரியுமா? டிவி சுவிசேஷகர் ஒருவர் நகரத்திற்கு வந்தார். ஏழையான இறக்கப்போகும் ஒரு விதவையிடம் பணம் பறித்தார். ஆமென். தேவன் இயற்கையை மீறி எலியாவுக்கு உதவி செய்வதாக இருந்தால் அவனுக்கு அந்த விதவை தேவையில்லை. அவள் தரும் உணவு தேவையில்லை. அவளுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. எனவேதான் எலியாவை அவளிடம் அனுப்பினார். நான் சொல்வது கேட்கிறதா? இந்த உலகில் எந்த ஒரு நபரும் விதை விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பிறருக்கு கொடுங்கள். உங்களிடம் வளர்ச்சி இருந்தால் அந்த வளர்ச்சியில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுங்கள். தேவன் அதற்கு பல மடங்கு கூடுதலாக உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பார். நீங்கள் கொடுக்க கொடுக்க அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். உங்களிடம் குற்ற உணர்வும் கண்டனமும், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை பற்றிய நினைவும் இருந்தால் எந்த ஒரு மாற்றமும் வராது. எனவே அதை கைவிடுங்கள், விலக்குங்கள். தேவனிடம் இன்றே, இப்பொழுதே நீங்கள் செல்லுங்கள். இப்பொழுதே, நாளை அல்ல, இன்றே செல்லுங்கள். மக்களிடம் உதவி கேட்டு செல்வதை விட தேவனிடம் செல்லுங்கள். 7 வழிகளில் மாற்றம் வரும்.
எதிலும் ஆசை கொள்ளாதீர்கள், எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள். நன்றியோடு கூட உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தேவனிடம் சொல்லுங்கள். ஜெபியுங்கள். உங்களிடம் ஏற்கனவே உள்ளவைகளுக்காக நன்றியோடு கூட ஜெபியுங்கள். நமக்கு ஏற்கனவே நம்மை பற்றிய குறை இருந்தால் கூடுதலாக கேட்டு மேலும் குறை சொல்லாதீர்கள். எனவே நம் வாழ்வில் நன்றி என்ற ஒரு அடித்தளம் வேண்டும். அது சொல்லாமலேயே புரிய வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்வோம். கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர்களிடம் தேவன் எதிர்பார்ப்பது அதுவே. எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. அடுத்த வருடத்திற்கான என் தெய்வீக பாடல்கள் உள்ளன. அவை 365 நாட்களுக்கான நன்றி அறிவிப்பு. அதில் நாம் முழுமையாக பயிற்சி பெற வேண்டும். ஆமென். நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த கிரகத்தில் மிக்க நன்றி உள்ளவராக நான் இருக்க விரும்புகிறேன். ஆமென். எனக்கென்று ஒரு வழி உள்ளது. எப்போதும் நன்றியோடு இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பெயரளவில் நன்றியோடு இருந்தால் மட்டும் போதாது, அதை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக பிறர் உங்களை பாராட்ட வேண்டும். நம் வாழ்வில் தேவன் செய்தவர்களுக்காக நாம் நன்றியோடு இருப்பதை பற்றி தேவனிடமும் மக்களிடமும் சொல்ல வேண்டும். ஜெபம் வல்லமையானது. இதற்கு முன்பு இல்லாத வகையில் இந்த வருடம் மிக கூடுதலாக ஜெபியுங்கள். அதற்காக எங்காவது சென்று நீங்கள் மண்டியிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தபடியே ஜெபியுங்கள் என்று நான் சொல்கிறேன். இதில் எனக்கு உதவுமாறு இன்று கூட தேவனிடம் நான் கேட்டேன். இங்கு வருவதற்கு முன்பு கூட சொன்னேன், தேவனே உதவுவீர், இது உம்மால் முடியும். எதை நான் செய்தாலும் அதற்கு நன்றி சொல்வேன். நான் ஆகாய விமானத்தில் செல்லும்போது என் பயணம் நன்கு அமைய தேவனிடம் ஜெபிப்பேன். நான் ஒரு உணவு விடுதிக்கு சென்றால் நல்ல உணவிற்காக ஜெபிப்பேன். ஆமென். நீங்கள் செல்லும் வழியெல்லாம் ஜெபியுங்கள். மத்தேயு 7:7 மற்றும் 8. உங்கள் நம்பிக்கை உயரட்டும். கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான். தட்டுங்கள், தட்டுகிறவனுக்குத்தான் கதவு திறக்கப்படும். உங்கள் ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். சில நேரங்களில் நான் தேவனிடம் சொல்வேன், நான் மதிப்புணர்ச்சி இல்லாமல் இல்லை. உம்மிடம் நான் கேட்பது உமது வார்த்தையில் உள்ளது. அது என் வாழ்வில் நிகழும் வரை என் வாயை நான் மூடப்போவதில்லை. நான் எனக்காக மட்டும் ஜெபிக்க மாட்டேன், பிறருக்காகவும் ஜெபிப்பேன். அதை எப்போதும் நான் மறக்க மாட்டேன். எதிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. நீர் எனக்கு தர வேண்டியுள்ளது என்று நாம் கேட்கக்கூடாது. தேவனின் வார்த்தைப்படி நாம் இருப்போம். வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தையை ஜெபித்தால் அவரது சத்தியம் வெளிப்படும் என்று. தேவனே, நீர் சொன்னதையே நான் எதிர்பார்க்கிறேன். அது என் வாழ்வில் நிகழ்வதையே எதிர்பார்க்கிறேன். நான் ஜெபிக்கும் பிறருக்கும் அது நிகழ வேண்டும். சரிதானே? உங்கள் நம்பிக்கை உயரட்டும். உங்களை நீங்கள் விசுவாசிப்பதைப் போலவே பிறரையும் நீங்கள் விசுவாசியுங்கள். எதையும் ஜெபித்து சொல்லுங்கள். நீங்கள் விரும்பும் மாற்றத்திற்காக நம்பிக்கையோடு காத்திருங்கள். அப்போது நல்ல முறையில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அடுத்ததாக பொறுமையோடும் நல்ல எண்ணத்தோடும் காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் போது பிறருக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். உங்கள் கடமையை செய்யுங்கள், அக்கறையோடு அதை செய்யுங்கள். 7ஆவதாக, உங்களுக்கு இடையூறு செய்ய யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். அடுத்து ரோமர் 8:24 மற்றும் 25. இன்னைக்கு நம்ம அதிகமாக வேடிக்கையாக பேசுகிறோமா என்ன? இது ஒரு மகிழ்ச்சியான இடம். அந்த நம்பிக்கையில்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் இதுவரை காணாத ஒன்றை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். கவனியுங்கள், அதை மீண்டும் படியுங்கள். நாம் இதுவரை காணாத ஒன்றை நம்பினால்
அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். எனவே நம்பிக்கை நமக்கு மிக அவசியம். அது நிகழும் வரை நாம் நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. மீண்டும் சொல்கிறேன், ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் இதுவரை காணாத ஒன்றை நம்பினோமேயானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நான் நம்பிக்கையின் ஒரு கைதி. நீங்கள் எப்படி? முடிவாக எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளை பற்றிய நிச்சயமும் கொண்டிருப்பதாகும். அது ஒரு ஒப்பந்தமாகும். நல்லவை நிகழப்போவதற்கான ஒரு அறிகுறியாகும். நம்பிக்கையின் கைதியாக நாம் இருப்போம். நீதிமொழிகள் 13:12 சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். தேவனின் வார்த்தையை வியாழன் இரவு தொடங்கினோம். இந்த வார இறுதியில் மன அழுத்தத்திலிருந்து மக்களுக்கு அவர் விடுதலை அளிப்பார். உறவினர்களுக்கும் அது வாய்க்கும். அதன் அடிப்படை விஷயமாகத்தான் இயேசு கூறினார், நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு இன்று இரவே நடக்கும். அவரே நமது மகிமை, நம்முடைய தலைகளை உயர்த்துபவர். அதரியத்தோடு, மன அழுத்தத்தோடு, நம்பிக்கையற்று விரக்தியோடு நாம் இருப்பதையே எதிரி விரும்புவான். ஆனால் நாம் அப்படி வாழ்வதை தேவன் விரும்ப மாட்டார். இயேசு தமது இரத்தத்தால் நம்மை விலைக்கு வாங்கியது அப்படி நாம் வாழ்வதற்காக அல்ல. அது இருதயத்தை நலிவாக்கும். அதனால் இருதயம் மிகவும் நலிவாகும். அதனால் இன்று தீர்மானமாக ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்பிக்கையின் ஒரு கைதியாக இருந்தால், உங்கள் வாழ்வில் அன்றாடம் நல்லது நடக்க விரும்பினால், அது எப்போது நடக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதனால் என்ன பலன் என்று என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பயத்தோடும் கவலையோடும் பரபரப்போடும் ஏமாற்றத்தோடும் மாம்சத்தின் கிரியையோடும் உங்கள் வாழ்வில் எல்லா வகையான துன்பத்தோடும் வெறுப்போடும் அன்றாடம் காத்திருப்பதற்கு பதிலாக நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அது உறுதி. தேவன் மகத்தானதை செய்ய நான் காத்திருக்கிறேன். தேவன் மகத்தானதை நிச்சயம் செய்வார். இந்த கூட்டங்களை நடத்துவதில் நான் மிகவும் களைப்படைகிறேன். விடுமுறை தினத்தில் காலை வேளை களைப்போடு எழுந்திருக்கிறோம். ஆனால் என் கடின உழைப்புக்கு தேவன் வெகுமதி தருவார் என்ற நம்பிக்கையோடு உள்ளேன். அதே சமயம் தேவன் செய்வதை ஆவலோடு நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் ஏன் தேவனோடு இணக்கமாக இருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் அவரின் மகனாகவோ மகளாகவோ இருக்கக்கூடாது? அவர் உங்கள் மீது அக்கறை காட்ட மாட்டாரா என்ன? எனவே உங்கள் சமய வழிமுறைகளை எல்லாம் கைவிட்டு, தேவனே நீரே எல்லாம், எப்போதும் நீரே எனது நல்ல நண்பர் என்று ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? ஆமென். என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் நான் இருக்கின்றேன். இன்றும் என்னாலும் அது எனக்கு நிகழும். ஆமென். மீண்டும் அதை நான் சொல்கிறேன். இன்றோ நாளையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்வில், நம் அனைவர் வாழ்விலும். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து, ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.